ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி தோசை இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அம்ரிஸ் பிராண்டோட கேழ்வரகு மாவு ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் ஒரு தக்காளி சட்னியோட பரிமாற போகிறேன். ஒரு கப்பு கேழ்வரகு மாவோட அரை கப்பு கருப்பு கவுனி அரிசி மாவு, ஒரு கப்பு தோசை மாவு சேர்க்குறேன். கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தோசை மாவு வீட்டில் இல்லைன்னா நம்ம தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். இது புளிப்புக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வேணுங்கிற தண்ணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. 3 கப்பு தண்ணி தேவைப்பட்டது. இதுக்கோட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தோசையை வாக்கலாம். கல்லை சூடாக்கிட்டு தோசையை நல்லா லேசாக ராகி தோசையை நம்ம ரவா தோசை மாதிரியே வாத்துக்கலாம். ஒரு பக்கம் மூடிட்டு நீங்கள் மேலே கொஞ்சம் நெய் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே மடக்கி கொடுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஆப்டான ஒரு டிஃபன், ஒரு வேளை நல்லா சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.